இங்க வழியே இல்லைங்க. இங்க நமக்குலாம் பீதியாகும். கை காலு ஓகே, எல்லாம் எடுத்து வச்சாச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க கிளம்புவோம். நான் இப்போ எதுவும் ஞாபகம் வராது. ஒரு 1 hour 2 hour போனதுக்கப்புறம் ஐயோ இது மிஸ் பண்ணிட்டோமே அதை மிஸ் பண்ணிட்டோமேன்னு அதுக்கப்புறம் ஞாபகம் வரும். எல்லாம் எடுத்தாச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1500 கிலோமீட்டரு மேக்ஸிமம். இன்றைக்கி ஒரு 700 to 800 கிலோமீட்டர் வந்து நம்ம கவர் பண்ணோம். சோலாப்பூருக்கும் முன்னாடி ஒரு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் முன்னாடி போய் ரீச் ஆனால் கூட போதும். இதுதான் நம்ம ஊர். நம்ம ஊரை பற்றி சொல்லணுன்னா நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணால் தெரியும். விக்கலத்தூர்னு போட்டால் தெரியும். கலவர பூமி. அதை நான் சொல்கிறத விட நீங்களே போட்டு பாருங்கள். விக்கலத்தூர் அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே அதிகம் 144 போட்ட ஊர் நம்ம ஊர் தான். ஓகே, நம்ம இப்போது 0 பண்ணிக்குவோம். எத்தனை கிலோமீட்டர் போகிறோம் என்னன்றதை வந்து பார்க்கணும் இல்லையா. 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். கிட்டத்தட்ட 8433 கிலோமீட்டரில் வந்துட்டு நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபினிஷ் பண்ணும்போது எத்தனை கிலோமீட்டர் போயிருக்குன்னு பார்ப்போம். அரௌண்ட் வந்துட்டு ஒரு 3500 சம்திங் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கேருந்து சிங்கிள் மட்டுமே நமக்கு 1490 சம்திங் காட்டுது எகிர்பூரிக்கு. அப்போ போயிட்டு நம்ம ரிட்டர்ன் வரக்குள்ளே அங்கே சில பிளேஸ்க்கெலாம் போகிறோம். அப்படிங்குள்ளே நமக்கு கண்டிப்பாக ஒரு 1500 அரௌண்ட் கன்ஃபார்ம் வந்துடும் நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல. பெட்ரோல் வேறு இல்லை. பெட்ரோல் போடணும். ஃபஸ்ட்டு பெட்ரோல் இங்கே டேங்க் ஃபுல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளம்ப வேண்டியதான். மழை வரக்கூடாதுன்னு நம்மளும் துவா செஞ்சுட்டு போகிறோம். எப்படி இருக்கும் என்னான்றது தெரில. நேற்றுலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் நல்ல மழை. நான் இன்றைக்கி சரி கிளம்பும் போது வானம்லாம் பாருங்கள் எப்படி அழகாக இருக்குது. மழை வராது நம்பி கிளம்புறேன். எப்படி அமையும்னான்னு தெரியல. மேலே சரிக்கும் அரை லிட்டர் பெட்ரோல் கிட்டத்தட்ட வெளியே வேஸ்ட்டாக போயிருக்கும் போல். பொறுமையாக இது பண்ணுங்கன்னா தெரிக்கும் அப்படின்ற மாமன் தெறிக்க விட்றாரு. கோயில் திருவிழா போல் மக்கள்லாம் ஜெயின்னு கொண்டாடிட்டு இருக்காங்க. போலீஸ்லாம் இருக்காங்க போல். பசங்க நம்மளே ஒரு மார்க்கமாக பார்க்குறாங்க. எல்லாம் எங்கே போகிறான் பிட்டேன் ஹெல்மெட்டு சைக்கிள்லாம் போட்டு கேட்காம மாதிரி இங்கே போகிறான்ற மாதிரி பார்க்குறாங்க போல். வெளியே போக முடியாது போலையே. ஃபுல்லாக ப்ளாக் நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. 2 சைடு இங்கே லெஃப்டில் போக சொல்கிறாங்க. வழி இருக்கிற மாதிரி தெரியலையே. போலீஸ் 2 பேர் போனாங்க. இப்போ பார்ப்போம். இங்கே வழியே இல்லைங்க. இங்கே அவருக்கு போலீஸ்காரருக்கு நம்ம மேலே என்ன காண்டுன்னு தெரில. அப்போயும் அவங்க பார்த்தாங்க ஒரு அம்மா எங்கே இந்த பக்கம் போகிறான் அப்படின்னு. பாருங்க முட்டு சந்து இந்த பக்கம் போண்டார் மாமன். பார்த்தா வழியே இல்லை ஒன்றும் இல்லை. இந்த வண்டியை வச்சுட்டு நான் சொல்லிட்டு நான் போகிறதுக்குள்ள ஐயோ லாரி திருப்புற மாதிரி திருப்பணும். குட்டி ரோடு. அந்த ஆளுக்கு நம்ம மேலே என்ன காண்டுன்னு தெரில. இந்த சைடு போகணுன்னு துரத்தி விட்டார் மாமன். இழுக்க முடியல. அப்பா ஒரு வழியாக எடுத்தாச்சு. போயிட்டு போலீஸ்கார் இருந்தாருன்னா பார்க்கணும். இருந்தாங்க இங்கே கொண்டு வந்து கோத்து விட்டீங்க அப்படின்னு. நான் போகும்போதே இந்த அம்மா பார்த்தாங்க எங்கே இந்த பக்கம் போகிறான் அப்படின்னு. போகிறப்பே சொல்லலாம்ல. போயிட்டு வந்து இல்லையா இந்த கோயிலில் வந்துட்டு அந்த
இதெல்லாம் வைப்பாங்கள்ல வாயிலெலாம் அந்த ஊசி மாதிரி தூக்கி நம்மளுக்கு அது சேரலாம். அந்த தெருவில் வந்துட்டு அந்த அளவு குத்திட்டு அங்கே நடந்து போகிறாங்க. கைக்குளத்தூர் தாண்டி கூகை ரோடு போனால் இதுதான் நம்ம ஃபேவரட் பிளேஸ். சின்ன வயசில் இங்கே வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கோசரம் இங்கே வருவோம். ஒரு 15-18 கிலோமீட்டர் தாண்டி இந்த இடத்துக்கு ஃபோட்டோ எடுக்க வரும். நிறைய பேர்த்துக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். ஒரே மாதிரி ஈவனாக வச்சுருப்பாங்க. எந்த சைடில் பார்த்தாலுமே மரம் வந்து ஒரே மாதிரியே இருக்கும். ஃபோட்டோ எடுத்தோன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். மழை வரக்கூடாதுன்னு நினச்சோம். இன்னும் நான் ஹைவேவே ஏறல, அதுக்குள்ளே ஆரம்பிச்சிருச்சு. கூகை ஒரு டோல்கேட்டு நம்ம இன்னும் தொடல, அதுக்குள்ளே மழை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுவும் பாருங்களேன், இப்போ நான் போயிட்டுருக்க இடத்துல கம்மியாக தான் போயிட்டுருக்கு. நம்ம கார் போதில் அதுக்கும் கொஞ்சம் தூரம் தாண்டி போனீங்கன்னா குழந்தை கட்டுது. நம்ம கேமரா வந்துட்டு வாட்டர் ப்ரூஃபாக இல்லை, அதனால் வாட்டர் ரெசிஸ்டன்ட் அந்த கவரும் நான் போடல, அதனால் கேமரா உள்ளே வச்சிடுறேன். பாருங்கள், அந்த வண்டி நிற்கிதுல்ல, அந்த வண்டி நிற்கிறதுக்கும் அந்தான வந்துட்டு நல்லா மழை பெய்யுது. இந்த வண்டி நிற்கிறதுக்கு இருந்தாலும் லைட்டாக தான் போயிடுது. ஓகே, இப்போ நம்ம ஹைவே எடுத்து ஆத்தூர் சேலம் ரோட்டில் போயிட்டுருக்கோம். இங்கே கொஞ்சம் மழை இல்லாமல் இருக்குது, பரவாயில்ல. மணி வந்து இப்போது 4:17 ஆகுது. நம்ம கரெக்டாக 3:15 கிளம்பணும், 1 மணி நேரம் ஆகுது. மறுபடியும் மழை ஆரம்பிச்சிருச்சு. மழை கொஞ்சம் நின்றால் நல்லாயிருக்கும். ஆக்சுவலி நம்ம வந்துட்டு சோலோ ரைடு தான் போகிறோம். நம்ம கூட வேறு யாரும் வரல. 2-3 பேர் வரதா இருந்தது. அப்புறம் அவங்களுக்கு ஏதோ கமிட்மெண்ட் வந்ததுனால அவங்களும் வந்துட்டு கலந்துக்கிட்டாங்க. யாரும் வரல. அதான் என் சர்க்கிளில் நிறைய பேர் ஏன் தனியாக போகிற, அவ்வளோ தூரம் ஏன் தனியாக போகிற அப்படின்னா, எனக்கு என்னமோ தனியாக போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். தனிமையை நான் ரொம்ப விரும்புவேன். மழை வந்துச்சுன்னா எங்கே ஸ்கிட் ஆகும்னு தெரியாது. டக்குன்னு ஒரு செகண்ட் கொஞ்சம் பயந்து தான் போகிற மாதிரி இருக்குது. நான் இறங்கி நான் போயிடுறேன், நான் மூட மாட்டேன். ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதே வந்துட்டு ட்ராவலிங் வீடியோ போடணும் அப்படின்னு ஒரு ஆசையில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா எனக்கு ட்ராவலிங்னால் ரொம்ப பிடிக்கும். எடுத்தோடனே ட்ராவலிங் வீடியோ போட்டாலும் வந்துட்டு வியூவர்ஸ் பார்க்குறவனுக்கு என்னடா இது சும்மா பைக்கில் போயிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி தோணும். இன்னொன்று நமக்கும் வந்துட்டு இந்த ஃபீல்டு உள்ளே வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றும் இல்லை. ஓகே, அதனால் ஸ்டார்டிங் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே ஃபன்னாக ஜாலியாக அந்த மாதிரி வீடியோ போட்டு நம்மளும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டி உள்ளே வருவோம் அப்படின்ற மாதிரி தான். இப்போ பிளான் பண்ணதே வந்துட்டு லடாக் போகலாம் அப்படின்ட்டு தான் எல்லாம் பிளான் பண்ணிவிட்டு வந்தேன். இந்த ட்ரிப்பு போகக்குள்ள என்னோடய பேட் லக் வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டுருக்கு. காஷ்மீரில் பஹல்காமில் வந்துட்டு பிரச்சனை போயிட்டுருக்கு. அதனால் வந்துட்டு அது ட்ராப் ஆகிடுச்சு. ஆனால் பிளான் இருக்குது கண்டிப்பாக லடாக் போகிறதுக்கு. வந்துட்டு எப்போது அது அமையும் என்னன்றது தெரியல. எல்லாத்தோடையும் ட்ரீமாகவும் இருக்கும் கண்டிப்பாக. எனக்கும் அது மாதிரி தான் பயங்கர ட்ரீம், லடாக் போகணும், பைக்கில் ரைட் போகணும் அப்படின்னு. வியூ பார்த்தீங்களா, வியூ வந்து செம்மையாக இருக்குது. மழை அங்கே போயிதுன்னு நினைக்கிறேன். இப்போ வர வழியிலே மழை தான். சேலமுக்கு கொஞ்சம் முன்னே தான் வந்துட்டு மழை நின்றுது. மழை நல்லா வெளுத்து வாங்குது. இங்கே சும்மா லைட்டெல்லாம் பெய்யல, நல்லா பெய்யுது. அதனால தான் வந்துட்டு சரி இங்கே போவோம், மும்பை மகாராஷ்டிரா போவோம். அங்கே கொஞ்சம் நிறையா ப்ளேஸஸ்லாம் இருக்குது. ஏற்கனவே நான் மகாராஷ்டிரா போயிருக்கேன், எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன். இருந்தாலும் பைக்கில் போய் எல்லா இடத்தையும் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதனால் கிளம்பியாச்சு. எப்படி இருக்கும் என்னன்றது தெரியல. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா கரெக்டாக சேலத்தில் இருக்கோம். சேலம்லேருந்து டேரெக்டாக தருமபுரி ரோடு எடுத்து போகிறோம். ரோடு ஒரு போயிட்டுருக்க போல், அதனால் யூட்டர்ன் பண்ணி அந்த சைடு கொண்டு போயிடுறாங்க. நேராக போனால் வந்துட்டு சேலம் சிட்டி, லெஃப்ட் எடுத்து போனோம்னா தருமபுரி லெஃப்ட் எடுத்து போனோம்னா தருமபுரி ரோடு.
ஓகே காய்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தொப்பூர் ரீச் ஆகிட்டோம். தொப்பூர் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும், ஒசூர் போகிற வழியில் இருக்குது. ஏன் தெரியும் அப்படின்னா இங்கே பயங்கர ஆக்சிடெண்ட், ஒரு நாளைக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டாவது நடந்துடும். அதுவும் மேஜர் ஆக்சிடெண்ட்லாம் நிறைய நடந்திருக்கு. அவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. மோசமான ஏரியா அது, காவு வாங்கன்னு சொல்லுவாங்கள்ல. இந்த ரோட்டுக்கு வந்துட்டு ஒரு அமானுஷ்ய சக்தி இருக்குது. ஆமாம், அந்த மாதிரி காவு வாங்கும். ஒரு நாளைக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டாவது நடந்துடும். அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு ஏரியா தான் இது. இந்த ரோடை கிராஸ் பண்ணுறதுக்குள்ள நமக்குலாம் ஐயோ போது பார்த்து. ஐயோ ஐயோ, என்ன தம்பி என்னாச்சு? ஐயோ சொல்லி வாய மூடல, நம்மளையே தார வார்த்தை விட்டுருக்கும் போல். பார்த்து தான் போகணும், பொறுமையாக போவோம், அவசரம் ஒன்றும் இல்லை. ஆமாம், அடிக்கடி நான் வந்துட்டு இங்கே ஒசூருக்கு ஒரு வேலையை வந்துட்டு போவேன், பர்கூருக்கு. கண்டிப்பாக நான் வர்றப்பையும் போகிறப்பையும் பார்ப்பேன், ஒரு ஆக்சிடெண்ட் கண்டிப்பாக இருந்துடும். அது ஒரு மலை தான், இங்கேருந்து அந்தாண்ட சைடு ஏறி கிராஸ் ஆகிறது தான். ஆனால் ஒரு கண்டிப்பாக ஆக்சிடெண்ட் நடக்கும். ரோடு வியூலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அதிகம் வந்து கண்டெய்னர், இந்த லாரி தான் அதிகமாக போகும். ஸ்பீடாக வந்தாங்கன்னா பிரேக் பிடிக்காமல் அடித்து தூக்கிடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 14 வண்டியாக என்னமோ கண்டினியூஸாக அடித்து பெரிய ஆக்சிடெண்ட்லாம் நடந்திருக்கு இந்த ஏரியாவில். பாருங்கள், அப்படியே இங்கே ரோடு எங்கே இருக்குது, எங்கே வராரு பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் போகணும், சேஃபாக. தொப்பு ரோடுக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் சேஃபாக போங்க, ரொம்ப ஸ்பீடாகலாம் போகாதீங்க. இப்போ தான் நான் பட்டேன். கண்டிப்பாக பார்த்து பத்திரமா சேஃபாக வாங்க. மணி 12 ஃபைனலாக ரூமுக்கு வந்தாச்சு. செம்ம மழை. என்னோடய ஜாக்கெட்டு ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு, க்ளவுஸு ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு, பேண்ட்டு, ஷூ எல்லாம் நனைஞ்சிருச்சு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது இன்றைக்கி ஒரு 700 கிலோமீட்டர் போயிடலாம் அப்படின்னு நினச்சது. ஆனால் அது அப்படியே ஆப்போசிட் ஆகிடுச்சு, உல்ட்டாவா. கிட்டத்தட்ட 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம், இப்போ மணி 12 ஒரு 9 மணி நேரம் ட்ராவல். 9 மணி நேரத்தில் வெறும் 450 கிலோமீட்டர் தான் போக முடிஞ்சது. நான் நினச்சேன் இன்றைக்கி ஒரு 700 கிலோமீட்டர், நாளைக்கு ஒரு 700 கிலோமீட்டர் அடிச்சுன்னா மும்பை போயிடலாம் அப்படின்னு. ஆனால் மழை, ஆத்தூரில் ஆரம்பித்த மழை இங்கே தும்மக்கூர் வரைக்கும் பயங்கர மழை. இது மே மந்த் தான் என்னான்றதே தெரில, அந்த மாதிரி இருக்குது. கையெல்லாம் ஊறிடுச்சு, கை கால் எல்லாம் நனைஞ்சு போய் எல்லாம் ஊறி போச்சு. ஓகே பார்ப்போம். இன்றைக்கி என்னமோ சாட்டிஸ்ஃபைடு இல்லை. நான் பிளான் பண்ணது ஒன்று, ஆப்போசிட்டாக அப்படின்னு உள்டாவாக நடந்திருக்கு. ஒரு 100 கிலோமீட்ரு 50னா பரவாயில்ல, 250 கிலோமீட்டர் வந்துட்டு நான் டேலி பண்ணணும் நாளைக்கு. அப்போது நாளைக்கு ஒரே டைமில் ஒரு 1000 கிலோமீட்டர் நம்ம போகிற மாதிரி இருக்கும். நான் மேபி பார்ப்போம். நாளைக்கு காலைல 10 மணிக்கு கிளம்பலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.